ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இளம் ஆட்டுக்காலாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும், இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் விட்டுக்கோங்க. அது வெந்துட்டுருக்க கேப்பில் அதுக்கான மசாலா ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் கசகசா, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் திருவலையும் போட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு அது வதக்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம்ல அந்த ஆட்டுக்காலையும் அதிலே எடுத்து போட்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் அதையே கொட்டி நல்ல ஒரு கிளறி 2 கொதி வந்த உடனே அது மேலே கொத்தமல்லி தூவினிங்கன்னா செம்மையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடும். சூடான சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.